ஹாய், வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச்சு செய்யலாங்க. அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்ன லன்ச்சு செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பாருங்கள், பாஸ்மதி ரைஸும் சாப்பாட்டு அரிசியும் சமமாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சுங்க. இந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சுங்க. இந்த சைடு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். முட்டை வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயங்க. நான் சின்ன வெங்காயத்தில் இதுவரையும் இந்த டிஷ்ஷு நான் செஞ்சதே கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எண்ணெயை நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, இந்த கரம் மசாலா எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயமும் போட்டாச்சு. 4 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி போட்டாச்சுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன செய்ய போகிறேன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்ன ஸ்பெஷல் லன்ச்சு செய்ய போகிறேன்றது. நான் ஃபஸ்ட்டு டைமாக இதை சின்ன வெங்காயத்தில் செய்கிறேங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இதுவே நம்ம வேக வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா இது சிக்கன் வறுவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை சிக்கன் தொக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா மேலே எண்ணெய்லாம் மிதந்து வருது இல்லைங்களா. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸையும் அந்த சாப்பாட்டு அரிசியும் அதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. சில பேர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்ப்பாங்க. நான் அது மாதிரி செய்ய மாட்டேங்க. அந்த மசாலா கூடவே அந்த அரிசியை போட்டு நல்லா கிளறியும் எடுத்துக்குவேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த அரிசி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்துட்டு நிறைய கிளறக்கூடாது, சும்மா ஒரு 2 கிளறி விட்டுடலாங்க. நான் தண்ணியினுடைய அளவுலாம் தோராயமாக தாங்க போடுவேன். கரெக்டான அளவுலாம் அது மாதிரிலாம் கிடையாது, தோராயமாக போடுவேன். வாங்க, இது நல்லா வெந்துட்டு இருக்குது. விசில் வர டைமில் பாருங்கள், விசில் வருது. அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடணுங்க. இப்போ இதுக்கு நான் முட்டை மசாலா, எனக்கு வரையும் முட்டை மசாலா செஞ்சுட்டேன். இது குழந்தைங்களை வேக வச்ச முட்டை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு மசாலா எக் ஆம்லேட் செய்வேங்க. இது ஃபுல் வீடியோ பார்ட் 2ல் போடுறேன் எப்படி இருக்குன்றது. இது பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2 வீடியோ இந்த டிஷ் என்னன்றதையும் அந்த முட்டை ஆம்லேட்டும் உங்களுக்கு பார்ட் 2ல் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.